அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிமார்களை தவிர எந்த மனிதர்களும் அற்புதம் செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கவில்லை என்பதையும், நபிமார்கள் கூட அல்லாஹ் அனுமதித்த அற்புதங்களை அனுமதித்த நேரத்தில் மாத்திரம்தான் செய்ய முடியும், மற்ற நேரங்களெல்லாம் அவர்கள் மனிதர்களாகவே இருந்துள்ளார்கள் என்பதையும் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அற்புதங்களை பற்றி, அற்புதங்களை அவர்கள் செய்ய சக்தி பெற்று இருக்கிறார்களா என்பது பற்றி திருக்குர்ஆன் தெளிவான ஒரு அறிவுரை நமக்கு சொல்லி காட்டுகிறது. 17வது சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், வகாலு லன் நூமின லக்க ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்லி யம்புவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட காஃபியர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பூமியில் ஒரு நீரூற்றை நீ உண்டாக்க வேண்டும். அவங்க வசிக்கிற பகுதி பாலைவனம், அங்கே நீரூற்றெலாம் உண்டாக்க முடியாது. அந்த ஜம்சம் மட்டும் ஒரு அதிசயமான முறையில் அல்லாஹ் அந்த பாலைவன பிரதேசத்தில் உண்டாக்கியிருக்கானே தவிர, மற்றபடி அங்கே ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டு வர்ற மாதிரியான நிலப்பரப்பு இல்லை. அதனால தான் கேட்குறாங்க, லன் நூமின லக்க, உண்மை நாங்கள் நம்ப மாட்டோம், ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்லி யம்புவா, இந்த பூமியில் ஒரு நீரூற்றை நீ உண்டாக்குற வரைக்கும் உன்னை நாங்கள் ரசூல்னு ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ ரசூல்னு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அற்புதம் கேட்குறாங்க. நீ ரசூல்னு சொல்கிறீங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, இது ஒரு பாலைவன பிரதேசமாக இருக்கிறது, இங்கேருந்து நீர் கொப்புளித்து நீரூற்றாக பீரிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் இறை தூதர் நாங்கள் நம்புவோம். இறை தூதர்னு நம்புவதற்கு இந்த ஒரு அற்புதத்தை செய்யுமாறு கேட்கிறார்கள். அல்லது அவ் தக்கூனலக்க ஜன்னத்தும் மின் நகைலின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வறுமையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம், தண்ணீரும் பேரிச்சம்பழமும் தான் அவங்களுக்கு உணவு என்கிற அளவில் இருக்கிறது. பேரிச்சம் தோட்டங்களோ திராட்சை தோட்டங்களோ இது மாதிரி செல்வ வளங்களோ மதீனாவுக்கு வந்த புதுசில் இருக்கலை. அவங்க கேட்குறாங்க, அவ் தக்கூனலக்க ஜன்னத்தும், உனக்கு ஒரு பெரிய சோலை, சொர்க்க சோலை இருக்க வேண்டும், மின் நகையிலும் ஐனபின், பேரிச்ச மரங்கள் நிறைந்த, திராட்சை மரங்கள் திராட்சை செடிகள் நிறைந்த ஒரு தோட்டம் உனக்கு இருக்க வேண்டும். ஃபத்து ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, அந்த தோட்டத்துக்கு அடியில் நீர்கள் ஆறு ஓடிக்கொண்டிருக்கணும், 6 வேற ஓடணும். இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை உனக்கு உருவாக்கி காட்டு. இந்த பாலைவனத்தில் ஒன்று ஒரு நீரூற்றை உண்டாக்கு, அல்லது தான் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து செய்ய சொல்லலை, இதை செய்ய அல்லாட்ட அதை செய். அது செய்ய முடியலை என்று சொன்னால் உனக்கு ஒரு இது தோட்டம் இருக்க வேண்டும், அந்த தோட்டத்தில் பேரிச்ச மரங்கள்லாம் இருக்க வேண்டும், அந்த தோட்டத்தில் திராட்சையும் இருக்க வேண்டும். இதெல்லாம் கூட பரவாயில்ல, அங்கங்கே இருந்துச்சு. அதோட முக்கியமான கண்டிஷன் என்னென்னு கேட்டால், ஃபத்து ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, அதன் ஊடே 6 வேற ஓடிக்கிட்டு இருக்கணும். 6 எப்படி ஓடும் பாலைவனத்தில்? அதில் 6 ஆறுகள் ஓடக்கூடிய வகையில் அந்த தோட்டம் அமைந்திருக்க வேண்டும். இதை செய்கிற வரைக்கும் நாங்கள் நம்ப மாட்டோம். 2 கேட்குறாங்க. 2ஐயும் கேட்கல, 2ல் ஏதோ உண்டு. ஒன்று உனக்கு ஒரு இது இருக்கு, நீரூற்றை உண்டாக்கணும், அல்லது உனக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்க வேண்டும், அந்த தோட்டத்தில் 6 ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், அதில் பேரிச்ச மரங்களும் திராட்சை தோட்டங்களும் இருக்க வேண்டும், திராட்சை செடிகளும் இருக்க வேண்டும். 2 விஷயம் சொல்லிட்டாங்க. அல்லது இது 2 செய்யலைன்னா இன்னொன்று செய், அவ் துஸ்கித சமா கமா ஜாம் தலைனா கிசவன், நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்விட்டேருந்து அதாபு வரும்னு எச்சரிக்கிறீங்கள, அது மாதிரி இந்த வானத்தை 2ஆக இடிஞ்சு உளுந்து எங்கள் தலையில் உழவை, அப்போ நம்புகிறோம். அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் தண்டிச்சிருவான்னு சொல்லித்தானே எங்களை அச்சுறுத்துகிறாய். அது நிஜமாக இருந்தால் அவ் துஸ்கித்த சமா,
வானத்தை நீ கீழே விழ செய்ய வேண்டும், வானம் விழுகணுமா. கமாசாம் தலைனா கிசவன், நீ நீ சொல்வது போல் எங்கள் மீது என்ன செய்யணும், அந்த வானம் துண்டு துண்டாக நொறுங்கி விழணும். அதை பார்த்துட்டு ஆமாம் இவர் சொல்கிறது இறை தூதர் தான், வானம் விழுந்து அதற்கு அவங்க காலி ஆயிடுவாங்க. கேட்குறாங்க எப்படி, இதை செய்ய வேண்டும். மூணாவது என்ன செய்யணும், இதை செய்யணுங்கிறாங்க. அல்லது அவ் தத்திய பில்லாகி ஒரு மலாய்க்கத்து கபீலாம், அல்லாவை மலக்குகளையும் கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிப்பாட்டி போடும், தூதர்னு ஏற்றுக்கிறோம். அல்லா வந்து என்ன செய்யணும், இவர் தான் நம்ம தூதர், நான் தான் இவர் அனுப்பியிருக்கிறேன்னு எங்கள்கிட்ட இருந்து அல்லா சொல்லணும். அவ் தத்திய பில்லாகி ஒரு மலாய்க்கத்தை, மலக்குமார்களும் கூட வரணும், அல்லாவும் வரணும் மலக்குமார்களும் வரணும். இந்த முகமது நபியை நான் தூதராக நியமித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லணும். இப்படியான ஒன்றை ஏற்படுத்தினால்தான் நாங்கள் நம்புவோம். நாளில் ஏதாச்சும் ஒன்று பண்ண, 4 சொல்லிட்டாங்க, ஆனால் 4ஐயும் சொல்லலை. அவுண்டா அல்லது அல்லதுன்னு அர்த்தம். இதை செய் அல்லது இதை செய் அல்லது இதை செய்ன்னு சொல்லி 4ஆவதாக வந்து இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லது 5வது எக்கூனலக்க பைத்துமின் ஜுஹுர்ஃபின், உனக்கு தங்கத்தினாலேயே வீடு இருக்கணும். குடிசை தட்டுப்பந்தல் பெயர்பட்ட குடிசையில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்குறான், உன் வீடு தங்கமாயிடணும். வீடு தங்கன்னு மேற்கூரைகிற எல்லாம் தங்கத்திலே சவறு, தங்கத்திலே மேற்கூரை, தங்க வீடாக உனக்கு இருக்கணும். நீ வந்து அல்லாவுடைய தூதர் தானே, நீ நினச்சதை செய்ய முடியும்ல. அப்போ தங்கத்தால் ஒரு வீட்டை செஞ்சு காட்டிரு, இவர் அல்லாவுடைய தூதர் தான், அப்போ தங்கத்தில் வீடு உண்டாக்கிட்டாரு என்று நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு தங்கத்தால் வீடு வேணும்னு கேட்குறாங்க. 5. 6வது கேட்குறாங்க, தர காஃபி சமா, அல்லது நீ வானத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலே இப்படி போகணும். வானத்தில் என்ன செய்யணும், மேலே ஏறி செல்ல வேண்டும். மேலேறி செல்வதை கூட நாங்கள் எப்போ நம்புவோம்னு கேட்டால், புலன் மூமினல் ருக்கையிக்க ஹத்தா துனசில் அலைனா கிதாபன் நக்கரவு, மேலே போய்விட்டு நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புத்தகத்தோடு இறங்க வேண்டும். வெறுங்கை அப்படி மேலே போகணும், புஸ்தகத்தோடு வரணும். அல்லாஹ் கொடுத்துருக்குறான், இதான் குரான் வேதம் தந்திருக்கான்னு சொல்லணும். நீ வெறுங்கையோடு மேலே போய்விட்டு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாது, புஸ்தகத்தோடு வரணும். அப்படி வந்து என்ன செய்யணும், இதோ நான் இறை தூதர், இதோ இறைவனுடைய செய்தி, இறைவன்ட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறோங்கிறாங்க. ஆக 6 கோரிக்கைகளை வைத்து 6ல் ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்னு கேட்குறாங்க. 6ஐயும் செய்யணுன்னு கேட்கல. அது எது கேட்குறாங்க, இப்படி செஞ்சால் நம்புவோங்கிறாங்க. இப்படி செஞ்சால் நம்பணும். அல்லாஹ் கொண்டாந்து காட்ட சொன்னாங்க, அது செய்ய முடியாது, ஏன்னா அல்லாஹ் யாரும் பார்க்க முடியாது, அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த கோரிக்கை தள்ளிடுவோம். 2வது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க தள்ளுபடியானது வானத்தை இடிஞ்சு விழ சொல்லி கேட்குறாங்க. அது அவங்கள அழிஞ்சிருவாங்க, பார்க்குறதுக்கு இருக்க மாட்டாங்க, அதையும் தள்ளிடுவோம். இந்த 6 கோரிக்கையில் 4 கோரிக்கை செய்யலாம்ல. அவங்க கேட்ட 6 கோரிக்கையில் 2 செய்ய இயலாது. 2 செய்கிறது அல்லாஹ்வுடைய அந்த நீதிக்கு மாற்றம். அந்த பதில் நம்ம சொல்லிடலாம். அது 2 முடியாதுப்பா, வேறு என்ன முடியும்? ஒரு தங்கத்தில் ஒரு ஊடு உண்டாக்குற பெரிய விஷயமா? ஆகு என்றால் ஆகிவிடக்கூடிய வல்லமை படைத்த இறைவனுக்கு வந்து ரசூலுல்லாஹ் வீட்டை தங்கமாக்குன்னு சொன்னால் ஆகிறாதா? ஆயிரும். அல்லது அவங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது பெரிய விஷயமா? ஏன் ஜம்சம் தண்ணீர் பாலைவனத்தில் உண்டாக்குன மாதிரி அங்கே ஒரு நீர் ஊற்றை உண்டாக்க முடியாதா? அல்லாஹ் நினச்சா முடியும், அல்லாஹ் நினச்சான்னா முடியும். ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய கோரிக்கையை தான் கேட்குறாங்க. அல்லது திராட்சை தோட்டங்களுக்கு மத்தியில் ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கணும்னு கேட்குறாங்க. அல்லது மேலே ஏறி இறங்கணுங்கிறாங்க. அது கூட தள்ளிடலாம். அதை செய்கிறதாலும் மேலே இப்படி ஏற்ற விட்டு ஒரு புஸ்தகத்தோடு கீழே இறங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க கேட்குறது எல்லாமே எது கேட்குறாங்கன்னு கேட்டால், உன்னை ஈமான் கொள்றதுக்குன்னு கேட்குறாங்க. எல்லாம் நூமின் இலக்க, இந்த 6ல் ஒன்றை செய்கிற வரைக்கும் உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம், 6ல் ஏதாவது செய்யின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்படிலாம் நம்ப முடியாத ஒன்றை எல்லாம் கேட்டால் அல்லாஹ் செய்வான்ல, செஞ்சு இருக்கிறான். இந்த கேள்வி தனியாக வச்சுக்கிறோங்க. ஒரு கட்டத்தில் மக்காவில் முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சாங்கன்னா, உன்னை தூதர் நம்புறதா இருந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியை காட்டணும். அது என்ன அத்தாட்சி என்று சொன்னால், இந்த வானில் இருக்கிற நிலவு 2 துண்டாக பிளந்து என்ன செய்யணும், எங்களுக்கு கண்களுக்கு தென்பட வேண்டும்னு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவங்க விரலால் இப்படி செய்கை செய்கிறாங்க. இந்த சந்திரன் 2 பிளந்தது மாதிரி நடுவில் ஒரு கோடு விட்டு கிழிக்கப்பட்ட மாதிரி காட்சி தருகிறது. இதை குர்ஆனும் சொல்கிறது. இக்தரபத்தி சாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமனால் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்று இது சம்பந்தமாக குர்ஆனுடைய வசனமும் இறங்கி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று பதிவுகளில் இந்த சேரமான் பெருமாள் என்று கேரளாவில் ஒரு மன்னர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க.
அதற்குரிய ஆவணமெல்லாம் கேரளாவுடைய கெசட்டில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அவர் அந்த இஸ்லாத்துக்கு வந்ததுக்கே காரணம் வந்து அந்த ஆகாயத்தில் அந்த காட்சியை பார்த்துட்டு தான் இது என்னப்பா இது அதிசயமாக நிகழ்ந்திருக்கு, இது என்ன நிலவு வந்து பிளந்தா மக்காவுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, சுத்தம் எவ்வளோ பகுதிகளுக்கு தெரியும். இவர் கடல் பிரயாணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து ஹதீஸ் நூல்கள் இது இருக்காது, வரலாற்று ஆவணங்களில் இந்திய வரலாற்றில் கேரளாவுடைய கெசட்டில் இது பதிவாகி அந்த ரெக்கார்டை கொண்டு போய் நம்ம மோடி பிரதமராக இருக்கும்போது அபுதாபி மன்னருக்கு அதை பரிசாக வேறு கொடுத்தாரு. அந்த ஆவணங்களை நெஞ்சார் பரிசாக வேறு கொடுத்துருக்கிறார். அப்போ அவங்க எங்களுக்கு இஸ்லாம் வந்து உங்களுக்கு முந்தி எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி மோடி என்ன செஞ்சார், அங்கே போய் அந்த மாதிரி ட்ராமா பண்ணுவார். அது மாதிரி கொடுத்தாரு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ சந்திரன் அப்படி ரெண்டை பிளந்து காட்டுற ஒரு அளவுக்கு செஞ்ச இறைவனுக்கு இவங்க கேட்ட தங்க வீடெல்லாம் பெரிய விஷயமா? தங்கத்தால் ஒரு வீட்டை உண்டாக்குற பெரிய விஷயமான ஒரு விஷயமே இல்லை. சரி, இப்போ இவ்வளவும் கேட்டாங்க, இதில் ஏதாவது ஒன்று செய்யன்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் பதில்? அதான் முக்கியமானது. அல்லாஹ்கிட்ட இந்த மாதிரி 6 விஷயங்களை சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மிக தூய்மையானவன், ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதராகவும் தூதராகவுமே தவிர வேறு என்னவாக இருக்கிறேன்? நான் கடவுளாக இருக்கிறேன்? அடே, நான் மனிதர் ப்ளஸ் தூதர். நீ தூதர்கிட்ட வந்துக்கிட்டு அல்லாஹ் செய்கிறதுலாம் என்கிட்ட வந்து கேட்குற, அதான் அர்த்தம். அது நான் மனிதராகவும் தூதராகவும் தானே இருக்கிறேன் என்று பதில் சொல்லு. முடியாதுன்னு சொல்லுங்க. நீ கேட்கும் போதெல்லாம் செய்ய முடியாது. ஈமான் கொள்றதுக்கு தான் கேட்குறான், அப்படி சொல்லி தான் கேட்குறான். அல்லாஹ் செஞ்சிடலாம், முந்தி செஞ்சும் இருக்கிறான், 300 கட்டத்தில் நினைஞ்சிருக்கான். அந்த மாதிரி அவங்க கேட்டு அறுப்பதை செஞ்சும் இருக்கிறான். டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒன்று கேட்டுட்டு இருக்கக்கூடாதுல்ல. அன்னைக்கு சந்திரனை பிளந்த மாதிரி இப்போ சூரியனை பிளம்பா, இப்படி டெய்லி அதுக்கு பேர் சரியான கோரிக்கை கிடையாது. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் பதில் சொல்கிறான். குல் சுபஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நபியை நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அற்புதம் தானே கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லணும்? நான் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுங்கள். அதான அர்த்தம். நான் மனிதராகவும் தூதராகவும் இருக்கிறேன். நீ வைக்கிற கோரிக்கை அல்லாஹ்ட்ட வைக்கிற கோரிக்கையாக இருக்கிறது. நீ செய்கிற எதையும் அல்லாஹ் தான் செய்ய முடியும். நீ கேட்குற 6 விஷயங்களுமே முகமதுங்கிற மனிதராலும் செய்ய முடியாது, எந்த ஒரு மனிதராலும் செய்ய முடியாது. நீ கேட்ட 6மே யாரால் செய்ய முடிகிறது? அல்லாஹ்வால் செய்யக்கூடிய ஒரு காரியம். அல்லாஹ்வால் செய்யக்கூடிய காரியத்தை ஏன்ட்டு கேட்குறீங்க? அப்போ அற்புதம் செய்கிற அதிகாரம் அவங்கள்ட்ட இருந்தால், பவர் இருந்தால் ஒரு பெரிய கூட்டமாக வந்துடுவானே. அவன் கேட்குறபடி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிற ஒரு மந்திரத்தை போட்டு விட்டு, ஆனால் அற்புதம் கூட செய்கிற அதிகாரம் அவுலியாக்கள் மகான்களுக்கு இருக்குன்னு தானே மக்கள் நம்புகிறாங்க. அப்படியாக ஒன்று மார்க்கத்தில் இருக்குமே. யானால் அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அதை கேட்டவுடனே அல்லாஹ்ட்ட பதிலுக்கு நான் எதிர்பார்த்துருக்க தேவையில்லை. இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக கேட்குறான். இந்தா தங்க ஒன்று, இந்தா தோட்டம், இந்தா துறவு, இந்த ஆறு, இந்த ஊற்று அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி காட்டியிருந்தாங்கன்னா 50 பேர் வந்திருப்பான். இப்போ என்ன ஆகும்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு மன ரீதியாக பார்த்தா கூட ஒரு பின்னடைவு தானே இது. மறண்டு நம்பிக்கை வந்து கேட்குறாங்க. எனக்கு 7வது பண்ணால் அவன் மத்தியில் கொஞ்சம் ஒரு சிறுமை மாறுத்தானே அவன் பார்ப்பான். அவன் பார்வை என்ன பார்ப்பான்? பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஒன்றும் இல்லை, முடியலைன்ட்டாரு. அந்த பதில் எல்லாம் சொல்கிறான். எந்த பதில் சொல்கிறான்? உங்கள் கௌரவம்லாம் அங்கே வேலை கிடையாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்கள் மனிதர் தான். நீங்கள் தூதராக உங்களை அனுப்பியிருந்தாலும், உங்களுக்கு என்ன மாதிரியான அந்தஸ்து மறுமையில் வழங்கப்பட இருந்தாலும், நீங்கள் என்னுடைய அடிமை. நீங்கள் நினைச்சதெல்லாம் செய்கிறதுங்கிற விளையாட்டு இஸ்லாத்தில் கிடையாது. அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால், ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாக இருக்கிறேன், தூதராக இருக்கிறேன், அதாவது இறைவனாக இருக்கவில்லைன்னு அர்த்தம். நான் வந்து கடவுளாக இருக்கவில்லை. நீங்கள் கேட்குறதெல்லாம் கடவுள்கிட்ட உள்ளதை கேட்குறேன். அப்போ அற்புதத்துடைய அர்த்தம் விளங்குதா? அற்புதம் என்பதை ஒரு சாதாரண அற்புதம் தான் இதெல்லாம். மற்ற நபி கைத்தடியை பிடிச்சி பாம்பாக மாறியதையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு அற்புதம் தான் இது. அப்போ அந்த மாதிரி அற்புதத்தை செஞ்சு கேட்கும் பொழுது செஞ்சிடலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை, செஞ்சு கூட கொடுத்துருக்கலாம். ரசூலுல்லாஹ் கூட அல்ல வேணும்னு இப்படி செய்கிறான். இதையும் செஞ்சு கொடுத்தா பெரிய விஷயம் கிடையாது, ஆகண்டா ஆகிட்டு போகுது. அல்லாஹ் என்ன பார்க்குறான்னு கேட்டால், இது மாதிரி செஞ்சு கேட்குறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கடைசியில் முகமது பெரிய மந்திரவாதி, முகமது நபி இதை நினச்சதெல்லாம் செஞ்சிருவார், அவர் ஒரு கடவுள் மாதிரிப்பா அப்படின்னு 4 பேர் நினச்சிருவானா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நினைக்கக்கூடாதாக இருந்தால் என்ன செய்யணும்? அதுக்கு தகுந்த அளவுக்கு அந்த நடத்தணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த ஒரு அற்புதத்தை இல்லைன்னு ஆக்கிட்டான். கேட்டு தர முடியாதுன்னு ஆக்கிவிட்ட ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்படி கேட்குறதெல்லாம் செஞ்சு இருந்தார்கள். இவ்வளவு கண்ட்ரோலாக இருக்கும்போது இந்த கராமத்துன்னு எவ்வளோ புர்ராக்களை விட்டுட்ருக்காங்க. அவளியா நினச்சதெல்லாம் செய்வார், செத்தால் உயிராக்குவார், வானத்தில் பறக்குவார், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி இவ்வளோ கதைகள், இவ்வளோ ஆதாரங்கள் தெளிவாக இருந்தும் கூட
இவ்வளோ கதைகளை விட்றாங்களே, ஒவ்வொருத்தன் கேட்கும்போது செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, கேட்குறவங்க கேட்குற அற்புதத்தெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய நிலைமை என்னவாகும் சிந்திச்சு பார்க்கணும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை உண்டாக்கவில்லை. நான் மனிதனும் தூதராகவும் தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப், நமக்கு தெரியும். இந்த அபூ தாலிப் என்பவர் ரொம்ப பக்கபலமாக நின்றவர். ரசூலுல்லாவுக்கு பக்கபலம்னா எப்படி பக்கபலம்னா, அவர் தான் எடுத்து வளர்த்தவர். அதாவது ரசூலுல்லாவுடைய சின்ன வயசில் அவங்களுடைய தகப்பனார் வயிற்றில் இருக்கும்போதே தகப்பனாரை இழந்துடுறாங்க, சின்ன வயசில் தாயாரையும் இறந்துடுறாங்க, பாட்டனார் கொஞ்ச நாள் வளர்க்கிறார், பாட்டனாரும் இறந்துடுறாரு. பாட்டனாருக்கு பிறகு அந்த சிறுவராக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய தகப்பனோடு பிறந்தவர்கள் தான் வளர்ப்பதற்கு போட்டி போடுறாங்க. சித்தப்பா பெரியப்பாமார்கள் என்ன செய்கிறாங்க, போட்டி போடுறாங்க. கடைசி அந்த போட்டியில் யாருக்கு இதுக்கு அபூ தாலிபு கையில் அந்த பொறுப்பு வருது. அபூ தாலிப் எடுத்து நான் வளர்த்துக்கிறேன், இந்த பிள்ளைய என் பிள்ளை மாதிரி என்ன செய்கிறேன் வளர்க்குறேன்னு வளர்க்குறாரு. அப்போ அபூ தாலிபுடைய வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தது. புள்ள மாதிரி அலி ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம். அலியுடைய வீடு தானே அது. அப்போ அலியுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. வளர்த்து வியாபாரியாக இருந்தாங்களும் படிக்கிறோமே, அதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தது தான். வியாபாரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததெல்லாம் அபூ தாலிப் ஒரு வியாபாரியாக இருந்த காரணத்தினால சிரியாவுக்கு பொருள்களை ஏற்றி செல்லும் பொழுது கூடவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரசூலாக முந்தி சின்ன பிள்ளையாக இருக்கும் இளைஞராக இருக்கக்கூடிய நேரத்தில் அழைச்சிக்கிட்டு போய் அவருக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து அந்தளவுக்கு ஒரு மனிதனாக ஆக்கியவர் என்று சொல்லலாம். ஒரு 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 செழிப்பான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தவர். அதுக்கு பிறகு இந்த இறை தூதருங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது அப்போ எதிர்ப்பு அவ்வளோ எதிர்ப்பு, கட்டுமையான எதிர்ப்புகள் என்ன செய்கிறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் எதிர்ப்பை சந்தித்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யணுங்கிற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு அப்போதைக்கு தைரியம் வரல. எதனால் வரலன்னு கேட்டால், அபூ தாலிப் இருக்கார், அவர் முக்கியமான வெயிட்டான ஒரு ஆள், ஊரில் முக்கியமான பிரமுகர், செல்வாக்கு மிக்க ஒரு ஆள், அவரை மீறி எதுவும் செய்ய முடியாது, அவருக்கு நம்ம பதில் கொடுக்க முடியாது என்பதற்காக வேண்டி அபூ தாலிபுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க நடத்தினாங்க. கொலை செய்யணுன்ற முயற்சியெல்லாம் எப்போ எடுத்தாங்கன்னா அபூ தாலிப் மரணத்துக்கு பிறகு தான். அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமுல் ஹுஸ்ன் அது சொன்னார்கள், கவலை ஆண்டுட்டாங்க. அவர் மரணித்த ஆண்டுக்கு பேர் என்னது, கவலை ஆண்டு. என்னடா அதுக்கு பிறகு தான் கவலைகள். அதுக்கு பிறகுலாம் மற்றவங்க துன்பத்திற்கு ஆளானாலும் ரசூல்லா மேலே கை வைக்கலை. எதனால் வைக்கலன்னா, இவர் இருக்கிறாரு, அபூ தாலிப் முக்கியமான ஒரு தலைவர் இருக்கிறார் என்று அவ்வளவு சப்போர்ட் பண்ணுறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, என் மகன் மேலே கை வச்சுன்னா நடக்கிறது வேறு என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தவர் யார், அபூ தாலிப். அவ்வளவுக்கு நெருக்கமாக சப்போர்ட்டாக வளர்ந்து எல்லாம் அவருடைய உழைப்பில் உணவில் தான் வளர்ந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க அபூ தாலிபுக்கு. அந்த மாதிரி அபூ தாலிபுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், மரண வேலை நெருங்குகிறது, சக்ராத்து நிலையை அடைகிறார். மரண வேலையை நெருங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்து, அவங்க வீடு தானே அபூ தாலிப் வீடு, எல்லாம் கூட ஒரே வீடு தான். அப்போ அங்கே பக்கத்தில் உட்காந்து கொண்டு அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க, தந்தை நிறைய சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் இந்த கலிமாவை மட்டும் சொல்லிடுங்க, உங்களுக்காக நான் அல்லாட்ட நான் பேசுகிறேன், கடைசி நேரத்தில் இந்த கலிமாவை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நீங்கள் மரணித்து விட்டீர்கள்னு சொன்னால் உங்களுக்காக நான் இறைவன்ட்ட பரிந்துரை செய்கிறேன். கலிமா சொன்னதை பரிந்துரை செய்யலாமே, அல்லா ஏற்றுக்குறோம். ரசூல்லா பரிந்துரை செய்யும்போது அதுக்கு ஒரு வெயிட் இருக்கிறது. அதை நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாவை ஏற்றுக்கிட்டால் தான் அதெல்லாம் நான் செய்ய முடியும், அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த பெருமுகர் உடம்பு சரி இல்லாமல் சக்கராத்தில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு அபூஜஹில் அந்த வகையராகவும் வந்துடுறாங்க பார்க்குறது. ரசூல்லா ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறாங்க, அபூஜஹில் கூட்டம் என்ன செய்கிறது, ஒரு முக்கியமான பிரமுகராக இருக்கார், அவர் ரசூல்லாவை ஏற்றுக்கிட்டு முஸ்லீம் அவர் ஆவலையில், அவர் ரசூல்லாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் அவர் முஸ்லீம் ஆகாமல் தானே இருக்கிறார். அந்த ஒரு கணக்கில் நம்ம ஆள் நமக்கு பிரமுகர் என்ற வகையில் அவங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அபூஜஹில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அபூ தாலிபே உங்கள் தகப்பனாருடைய மார்க்கத்தை மறந்துடாத, அப்துல் முத்தலிபுடைய வழியை நீ மறந்துடாத, அப்துல் முத்தலிப் என்ன கொள்கைகள் இருக்கிறார் என்பதை யாபத்தில் வச்சுக்க, நீ அந்த கொள்கையெல்லாம் நீ மரணிக்கணும்னு சொல்லி அப்துல் முத்தலிபை சொல்லி அவன் மண்டையை கழுவுறான். அபூஜஹில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அப்துல் முத்தலிபை சொல்லி உங்கள் அப்துல் முத்தலிபே அப்படி தானே இருந்தார், எந்த கொள்கையில் இருந்தார், அவர் நம்ம இருக்கிற பல தெய்வ கொள்கையிலான அவர் இருந்தார்,
அதனால் நீ அப்துல் முத்தலிபுக்கு நீ மாற்றம் செய்யாத, உன் தகப்பனுக்கு நீ மாற்றம் செய்யாதன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் சொல்கிறான். ரசூல்லா இப்படி சொல்ல, அவன் அப்படி சொல்ல, இப்போ அங்கே அவன் முன்னிலையில் வச்சு ரெண்டு கருத்தும் திருப்பி திருப்பி மாறி மாறி எடுத்து சொல்லப்படுகிறது. கடைசி என்ன பண்ணிட்டார் அபு தாலிபு, நான் வந்து எங்கள் அப்பம்பாட்டனுடைய வழியில் நான் மரணிக்கிறேன், நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே நான் மரணிக்கிறேன்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டார். பகிரங்கமாக ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிவிட்டு மரண வேளையில் நினைஞ்சிட்டாரு அலா மில்லத்தி அப்துல் முத்தலிபுன்றார். அப்துல் முத்தலிபு வழியில் தான். அப்போ ரசூல்லாவுடைய சொல்ல அவர் கேட்கலை. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு நேசித்தா கூட இந்த கடைசி நேரத்தில் சொல்கிறாரு அந்த ஹக்கா இருக்கும்னு ஒரு நினைப்பு வரவே இல்லை. அவர் அண்ணமகங்கிற கூடிய பிரியம் மட்டும்தான் இருந்திருக்கு. அவருக்கு என்ன இருந்திருக்கு, அபு தாலிபுக்கு அண்ணன் மகனும் தம்பி மகனும், நம்ம தம்பி மகனாச்சே அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணாரே தவிர அவருடைய கொள்கையில் கொஞ்சமாவது உண்மை இருக்கும்னு அவர் நினைக்கல. நினச்சி இருந்தாருன்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் வந்து சொல்லிட்டு போயிடலாம்ல. இருந்தால் இருக்க போகிறது இல்லை, இருந்தால் தானே பல விதமான துன்பங்கள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. சக்கராத்து வந்தாச்சு, அவர் பக்கம் உண்மை இருக்குன்னு கொஞ்சமாச்சும் நம்பி இருந்தாருன்னா என்னஞ்சிருப்பார் அவர், லாயிலா இல்லான்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசாமல் போயிடுவார். அப்போ கடைசியில் அந்த வார்த்தையை கூட அவர் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் கடுகளவு கூட அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையின் மீது நம்பிக்கை கிடையாது, பிரியம் இருந்தது. நமக்கு நம்ம அண்ணன் தம்பி, அண்ணன் மகன், தம்பி மகன் ஒரு பிரியம் வச்சுருப்போம்ல, அந்த பிரியம் இருந்துச்சே தவிர அவங்க சொல்கிறது சரியான ஒரு மார்க்கம்தான், அது ஏற்கத்தக்க மார்க்கம்தான் என்ன செய்யலை, அவருக்கு இருக்கவில்லை. அவருடைய மகன் அலியை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு, மகள் உம்முஹானி ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு என்ன செய்யலை, அவர் உள்ளத்தில் கொஞ்சம் கூட இறங்கலை. அந்த இதில் இறந்து போயிட்டார். இறந்து போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைன்னா அப்படி ஒரு கவலை. ஏன்னாண்டா அவ்வளோ நேசிச்சிருக்காங்க அவரை, அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இருக்கிறார். அப்போ அந்த கவலையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி யார் யாரோ நேர்வழிக்கு வந்தாங்க, என் பெரிய தகப்பானார் வரலையே, என் பெரிய தகப்பானார் வரலையே என்று சொல்லி ரொம்ப அழுது புலம்புற அளவுக்கு கவலைக்கு உள்ளாகுறாங்க. அப்போ தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா ஒரு வசனத்தை இறக்குறான். இன்னக்க லா தஹதி மன் அஹபப்த, நபியே நீங்கள் விரும்பின யாருக்கும் நேர்வழி காட்ட முடியாது. உலாக்கின் அல்லாஹ் யஹதி மையஷா, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவருக்கு அல்லாத நேர்வழி காட்டுவான். என்னமோ உங்கள் பெரிய வாப்பான்னு நேர்வழி காட்டிடுவீங்களா, நேர்வழி காட்டுற உங்கள் அதிகாரத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய நம்ம அறிந்து கொள்கிற இந்த தலைப்புக்கு அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சதெல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பான் என்றார். அவங்க ஒரு பெரிய தகப்பனாருடைய மறுமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவங்க விருப்பப்படி நேர்வழி காட்டியிருக்கலாம்ல. அந்த களிமா வர சொல்கிற பெரிய விஷயம் கிடையாது தானே. லாயிலா இல்லான்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டாருன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுப்போமே நல்லா நினைக்கலையே. முகமது நபிக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுப்போம். ஒரு தீன் சம்பந்தமாக தானே கோரிக்கை வைக்கிறாரு, பெரிய வாப்பா சம்பந்தமாக தானே வைக்கிறாரு. அது நன்மையைத்தானே அவர் நாடுகிறார். ஒரு சொர்க்கத்துக்கு போகிற விஷயத்தானே காசா பணமாக கேட்குறாரு. அப்படின்னு கூட பார்த்தால என்ன செய்யலைன்னு கேட்டால் அவருக்கு நேர்வழி கொடுக்கல. அப்போ அது எதனால் கொடுக்கலங்கிறான்ல, நேர்வழி கொடுத்தல் என்பது என்னுடைய பவர், தனி பவர். நான் நினச்சேன்னு சொன்னால் உன்னை கொல்ல வந்த உமருக்கு நேர்வழியை காட்டுவேன், நான் நினச்சேன்னு சொன்னால் உனக்கு அரவணைச்சு அபு தாலிபு காட்ட மாட்டான் தான் அர்த்தம். அல்ல எதுக்கு அதை செய்கிறான், நான் தான் எல்லாம் அதில் அல்ல விட்டே கொடுக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் மேலே பிரியம் வைக்கிறான், அந்தெல்லாம் அல்லாஹ் ஒரு ரெண்டாம் பட்சம். அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று கேட்டால் எல்லாமே நான் தான் அனைத்தும், நான் சொல்கிறதுக்கு தாண்டி எதுவும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை ஒரு வசனத்தை இறக்குகிறான். அப்போ அதன் மூலம் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திரன் பிளந்த அற்புதத்தை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் அவங்க பெரிய தகப்பனாரே இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்குரிய அவ்வளோ நியாயம் இருக்குது. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஹிதாயத்து கிடைக்கணுமாக இருந்தால் அவ்வளவும் செஞ்சுருக்கிறார். அபு தாலிப் செஞ்சிருக்கிறார், அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். அவ்வளவு சப்போர்ட் பண்ணி ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருந்து எத்தீமாக இருந்தவர் எடுத்து வளர்த்து செல்வந்தராக்கி